ஹாய் காய்ஸ். நான் இப்போ மீன் குழம்பு தாளிக்க போகிறேன் காய்ஸ். அதுக்கு என்னென்ன தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, இதில் சோம்பு, பூண்டு, பச்சை மிளகா வச்சு தட்டி இடித்து வச்சுருக்கேன் காய்ஸ். இதில் அரைப்புக்கு எந்த தூளும் போடல காய்ஸ். வரமல்லி, தக்காளி, பூண்டு, தேங்காய், வரமிளகா இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன். உருண்டை மல்லி இருக்குல்ல காய்ஸ், இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறேன். இதில் தக்காளியும் வெங்காயமும் அடித்து வச்சுருக்கேன் காய்ஸ். இதெல்லாம் இப்போ மீன் குழம்புக்கு தாளிப்பு போடுறேன் காய்ஸ். எந்த இதுவும் போடக்கூடாது, பொடி எதுவும் போடாமல் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் காய்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு வடிக்கிறேன், கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டேன். அடுத்து இடித்து வச்ச சோம்பு, பூண்டு, பச்சை மிளகா, அடுத்தது கருவேப்பிலை காய்ஸ் போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி அப்படி ஒட்டுக்க போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் காய்ஸ் போட்டு நல்லா வதக்கணும். உப்பு ஒரு கரண்டி காய்ஸ். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு காய்ஸ் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஊற்றியாச்சு. அடுத்து தேங்காய், தக்காளியும் வெங்காயம் அரைச்சி வச்சது ஊற்றியாச்சு காய்ஸ். இப்போ இது நல்லா கொதி வந்ததும் நம்ம மீன் போடணும் காய்ஸ். மீன் போட்டு இறக்குனா மீன் குழம்பு ரெடி. இறக்குற வாரத்தில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி, பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கினீங்கன்னா